நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். உங்கள் எண்ணம் செயல் அனைத்து மகிழ்ச்சியுடன் வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று முதல் ஜோவின் குரலொலி யூடியூப் சேனலில் தினந்தோறும் காலை 7 மணிக்கு ஜோவின் டீ கடை தர்பார் என்கிற ஒளிச்சித்திரம் நிகழ்வில் அரசியல், சினிமா, உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை அலசி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் ரீல் கோவிந்தன், கடை முதலாளி காமராஜ், பால்காரர் சோலை. இவர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சிதான் ஜோவின் டீ கடை தர்பார். இவர்கள் பங்கு பெறும் ஒளிச்சித்திரத்தை கேட்டு உங்களது மேலான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கரங்கூப்பி வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியானது யாரையும் எவரையும் குறிப்பிட்டோ இந்த கதாபாத்திரங்களை படைக்கவில்லை. நாட்டில் நடைபெறும் உண்மை செய்திகளை இந்த கதாபாத்திரங்களின் வழியாக நான் கேட்டதும் படித்ததும் மற்றும் எனது சொந்த கற்பனையில் கலந்து உங்களுக்கு சுவைப்பட கொடுப்பதும் இது ஒரு சமுதாய விழிப்புணர்வு கொண்ட நிகழ்ச்சியாகத்தான் கொண்டு செல்ல முடிந்த அளவு முயற்சி செய்கிறேன். அதற்கு உங்கள் ஆதரவும் அன்பும் ஆலோசனையும் எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோ இடம்பெறும் முதல் நிகழ்ச்சியை கேட்கலாம் வாருங்கள். மணி என்ன ஆச்சு? இப்படி நேரமா பால் கொண்டு வரதுக்கு கோச்சுக்காக முதலாளி, சித்த கண்ணா சந்துட்டேன். இந்தாங்க முதல்ல பால் வாங்கி டீயை போடுங்க. நாளையிலேருந்து பெருசா வந்து சரியா பாரு, பண்ண எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்காருன்ட்டு. டீ குடிக்கிறதுக்காக ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு காலையிலேருந்து, தெரியுமா உனக்கு? அடடே, பண்ண முதலாளி கோவிந்தருக்கு வணக்கம், மன்னிச்சுக்கோங்க. காமராஜனே, அப்படியே எனக்கும் ஒரு டீயை போட்டுக்கோங்க. இன்னைக்கு என்ன செய்தி பண்ண முதலாளி? அட ஏனுங்க நீங்கள் வேற, செய்தியை படித்தா ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. என்ன சொல்கிறீங்க? அப்படி என்ன செய்தி போட்டிருக்கு? நம்ம பக்கத்து மாநிலம் கேரளா இருக்குங்களாங்க, அங்கே 2 நாளைக்கு முன்னே நல்ல கனமாக மழை பெஞ்சிருக்கும் போல். அந்த மலையில் அந்த என்ன ஊர் பக்கத்தில் வயநாடுன்னு ஒரு ஊருங்க. அந்த ஊரில் மண் சரிஞ்சு அப்படியே பொலன்னு கொட்டி போச்சுங்களாம். அட மலை சரிவு வந்தோன்னே அங்கே கீழே இருக்குல்ல ஜனங்க, அந்த ஓரமாக இருந்த ஜனங்கள்லாம் அரிச்சிட்டு போய் மண்ணில் புதஞ்சு ஏகப்பட்ட ஜனங்க மண்ணில் புதஞ்சு போயிட்டாங்களாம். இராணுவம் விடிய எடுத்துக்கிட்டு இருக்கானுங்கோ. ஆனால் பாருங்கள், இன்னும் எடுக்க முடியலைங்களா, அவ்வளோ கஷ்டமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஊருக்கு 150 மேலத்துக்கு மேலே செத்து போயிட்டான்னு சொல்லி நீ சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குங்க. அட இப்படிலாம் வரும்னு ஏற்கனவே மத்திய சொல்லிச்சுங்களா. ஆனால் இந்த கேரள அரசு கவனிக்கலன்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சருக்காருங்களா அமித்ஷா, அவர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காருங்களா. அதுக்கு பத்திரிக்காரங்க நம்ம பினராயி விஜயன் கேட்டாருங்களா. அதுக்கு பினராயி விஜயன் சொன்னாருங்களா, ஏனுங்க இது தருணமுங்களா, ஏனுங்க பல உயிர் போய் கிடக்கு, இந்த தருணத்தில் போய் இது அரசியல் பேசலாங்களா அப்படின்னு சொல்லி போட்டு, இது அரசியல்லாம் நான் இது அரசியலாக விரும்பலன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்களா. ஏனுங்க இந்த செய்தி வந்துருந்தாலும் ஏங்க கேரளா அரசு நடவடிக்காமல் இருந்துட்டாங்க நமக்கு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் சொல்லுங்கள் பாருங்கள், காட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மலை காடுங்கிறது பொதுவாக அது வாக்கில் விட்டுருணுங்க. மனுஷன் நடமாட்டம் அங்கேயும் போயிட்டு ஆதிக்கத்தை கொடுக்கூடாதுங்க. என்னங்க நான் சொல்கிறது? அட என்னமோ நடந்து போச்சுங்க. அட எப்படியோ இருந்து போதுங்க, பழிய போடாமல் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போகணுமா இல்லைங்களா? நான் யாரை சொல்லுன்னு கேட்குறீங்களா? அட நம்ம மோடியை தான் சொல்கிறேன். ஏனுங்க அவர் அந்த நீ வீட்டு கல்யாணத்துக்குலாம் போயிட்டு விறுவிறும் போகிறாரு வராரு, ஏன்னா இத்தனை உயிர் போயிருக்குல்ல. அட என்னதான் இருந்தாலும் நம்ம இந்திய நாட்டு மக்கள் தானுங்க, பார்க்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு பார்க்காம போயினா என்னங்க அர்த்தம்? ஒரு ஆறுதல் வார்த்தை நேரில் ஆட செத்து போன மக்களுக்கு, ஆட பழச்சவங்களுக்கு, ஆட நான் இருக்கேன், எங்கள் நாடு இருக்குன்னு சொல்லியிருந்தா அவங்களுக்கு ஒரு இதாக இருந்திருக்கும்லங்க. ஏங்க இது என்னங்க, இதில் ஒரு பாராமுகமாக இருக்கலாங்களா? சரியாக தான் சொல்கிறீங்க பண்ண. என்ன பாராட்டு இப்படி பேசுறீங்க நீங்க? அவர் நாட்டு பிரதமர், அவருக்கு 1008 வேலை இருக்கும். மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு உடனே வர முடியுமா? கொஞ்சம் பொறுமையாக தான், மெதுவாக தான் வருவார். நம்ம தான் கொஞ்சம் பொறுமையாக காத்து இருக்கணும். உடனே அவசரப்பட்டா எல்லாம் வேலை நடக்குமா? என்னங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஏங்க 1008 வேலை இருக்கட்டுங்க, மண்ணில் அத்தனை மக்கள் புதஞ்சு போய் கிடக்குறாங்க, ஒரு எட்டு பார்த்துட்டு போகிறதுல என்ன இருக்க போகுது? ஏனுங்க இதெல்லாம் பாவம் இல்லைங்களா? ஏங்க உங்கள் கட்சி ஆட்சி நடத்தலைங்கிறதுக்காக பார்க்காம இருக்கிறது தப்பு இல்லைங்களா? என்னதான் இருந்தாலும் நம்மளும் இந்திய மக்கள் தானுங்க அவங்க. அதுக்காக உங்கள் ஊர் ஆட்சி நடந்தால் விட்டு வைப்பீங்களா நீங்கள்? எதுவாக இருந்தாலும் ஒரு எட்டு பார்த்துட்டு போகணுதாங்க போகிறேன். ஏனுங்க நேற்று கூட ராகுல் காந்தியும் அவங்க அக்கா பிரியங்கா காந்தியும் பார்த்துட்டு போயிருக்காங்க. எதிர்கட்சிக்காரங்களாக இருந்தாலும் பொறுப்பாக வேலை செய்கிறாங்களா இல்லைங்களா? ஆட அவங்க என்ன மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க முடியல, அதைத்தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் இருந்துட்டா எப்படிங்க? ஏனுங்க நான் சொல்கிறது. அதுக்கப்புறங்க இந்த கேரள அரசு இனிமேல் கவனமாக இருக்கணுங்க. என்ன சொல்கிறீங்க? காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே மரத்தை வெட்டுறது, கட்டடம் கட்டுறதெல்லாம் வச்சுக்கூடாதுங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் நிலச்சரிவு மட்டும் இல்லைங்க, எல்லாமே நிறைய இயற்கை சீரழிவு நிறையா தானுங்க வரும். அதெல்லாம் கேரள அரசு தானுங்க பொறுப்பாக செயல் பண்ணுங்க நாட்டுக்குள்ளே.
அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஐயோ கையோன்னு கத்துனா வந்துருங்களா? இல்லை உயிர் வந்துருங்களா? போன உயிர் வந்துருங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். பார்த்து சொல்லுங்கள். ஆமாம், பண்ணிட்டு வரட்டுங்களா? நாளைக்கு பேசுவோம்.